ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்னி கிச்சன். இன்றைக்கி ஹர்னி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, தக்காளி சாதத்தில் பட்டாணி போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். 3 தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கோம். மசாலா ஐட்டத்தை அடிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு, ஒரு பிரிஞ்சல், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். பட்டாணி 1 கப் நிறைய எடுத்து வச்சுருக்கோம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த மாதிரி அரிசி ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். குக்கர் காஞ்சிடுச்சு. இப்போ தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம மசாலா பொருளெல்லாம் சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுட்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கூட கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து மஞ்சத்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா வதக்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுப்போம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதக்கிட்டோம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த நேரத்தில் நமக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற பட்டாணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சுருக்கணும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை இதில் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாங்கள் 1/2 கப் அரிசிக்கு 1 கப் தண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்து இந்த மாதிரி நல்லா கிளறிக்கணும். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி, புதினாவை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு 3 விசில் வரவும் ஆஃப் பண்ணிக்கணும். நமக்கு சுவையான பட்டாணி போட்ட தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு சுவையான தக்காளி பட்டாணி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தக்காளி பட்டாணி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம தக்காளி பட்டாணி சாதத்து கூட தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்றோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.